எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிற உறவுகள் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. ஆமாங்க, இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2025ங்க. நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் துவங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓராண்டு ஒரு மாதம் நிறைவு பெற்றதுங்க. சென்ற ஆண்டு 2024ஆம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தீங்க. நம்மளுடைய சேனல் ஓராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர் மேலே ரீச் பண்ணுங்க. இந்த 2025லும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மிக சிறப்பு வாய்ந்த இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த இடம் அப்படின்னு கூட சொன்னாங்க. இலங்கைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்குங்க. ஆமாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பன் தீவு தான் வந்திருக்கோம். ராமேஸ்வரம் தாங்க வந்திருக்கோம். ராமேஸ்வரத்தில் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் பாலம் தான் கடந்து வந்து நம்ம இப்போ ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் தாங்க பார்க்க வந்திருக்கோம். இப்போ ராமர் பாதம் பார்க்க தான் உங்களை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்க வந்து நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இது போல் பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ ரீச் ஆகணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனே தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ராமர் பாதம் தாங்க பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இந்த ராமர் பாதம் பார்க்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம சபரிமலை யாத்திரை போகும்போது தாங்க போனோம். நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து சபரிமலை பயணம் போகும்போது 25 பேரோடு நம்ம போகணுங்க. என்னுடைய தம்பிகள், உறவினர்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள், இப்படி வந்து பார்த்திங்கன்னா 25 பேர் போனோம். அப்படி போகும்போது எடுத்த வீடியோ தாங்க இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். உறவுகளை இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பாதம் நெருங்கிட்டு இருக்குங்க. இந்த வீடியோவில் இந்த ராமர் பாதம் தான் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லைங்க. இது கூடவே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய கோவில் ஒன்று இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த இடத்துக்கு வந்து போகிறவங்க இங்கே மட்டும் வந்து போயிடுறீங்க. அந்த ராமருடைய கோவில் இருக்குங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கார் ராமர். அங்கே கோவிலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய தீர்த்தம் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இது உள்ளே போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராமருடைய பாதம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் உள்ள அலோடு இல்லைங்க, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. இருந்தாலும் நான் கூகுளில் இருந்து டவுன்லோட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ராமருடைய பாதம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சுற்றி காட்டுறோம் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அந்த ராமர் கோவிலுக்கும் போக போகிறோம், ராமர் தீர்த்தம் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டே வாங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச பாருங்கள் ஃபோட்டோ. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ராமருடைய பாதம் பாருங்கள். இதுதான் வந்து ராமருடைய பாதம். இதுதான் உள்ளே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியே வந்துட்டு இருக்கோம். வெளியே வந்துட்டு இங்கே வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 தளமாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து முதல் தளம். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தளம் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு போய் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த முதல் தளத்தை சுற்றி வரலாம். சுற்றி வரும்போது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வரேன் பாருங்கள். உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே 2 தளம் இருக்கலாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2வது தளம் தாங்க போயிட்டுருக்கேன். முதல் தளம் கீழே பார்த்துட்டு அங்கே தான் ராமர் பாதம் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் பார்க்கலாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து இலங்கையோட வியூ கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சரியாக தெரியல, தூரத்தில் தெரியுது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சில கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேலே இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியூ பாயிண்ட்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஸ்டெத்தோஸ்கோப் வாங்கி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம், நம்மளுடைய தம்பிகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வீடியோ கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலே இருந்து வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு. ஒருவேளை இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராமேஸ்வரத்தோட அழகை. இங்கேருந்து ராமேஸ்வரம் ராமநாதர் டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கடல் கண்ணு கட்டின தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்கில் நல்லாவே தெரியுது. அந்த காட்சிகள்லாம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப இருக்குது. கடலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
காடுகள்லாம் போல் வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசுமையாக தாங்க இருக்குது, நேச்சுரல் ப்ளேஸு. இப்போ நம்ம பார்த்துட்டு இறங்கி வந்துக்கிட்டு இருக்குங்க. இறங்கி வந்தபோது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் தம்பிகள்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இடதுபுறத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலணிகளை இங்கே விடவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் போகும்போது காலணியெல்லாம் கீழே விட்டுட்டு போங்க. நம்ம ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் சரி இயற்கை அழகு வந்து பார்த்திங்கன்னா கண்ணை கொள்ளாத அளவுக்கு பார்த்திங்கன்னா காட்சி அளிக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்துக்கிட்டு இறங்கி வந்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கீழே பார்க்கிங் வந்தாச்சுங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய வேன் அங்கே நிற்குதுங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வரலாம், டூ வீலரில் வரலாம், காரில் வரலாங்க. இதை போல் நீங்கள் கொண்டு வர வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மலை போல தாங்க ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ராமர் பாதம். இந்த ராமர் பாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன். நம்ம இந்த ராமர் பாதம் மட்டும் இல்லாமல் முக்கியமாக இங்கே இருந்து பக்கத்தில் இருக்கிற ராமர் கோவில் இருக்குன்னு சொல்லலாங்க. அதை தாங்க இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம். இந்த ராமர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ராமர் கோவில் வந்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ராமர் பாதத்திலிருந்து தனுஷ்கோடி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் இருக்குது. மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்கள்னு கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இடம். நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸஸாக வந்தீங்கன்னா டூரிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்கார் சொல்லியே கூப்பிட்டுட்டு வராங்க. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராமர் கோவிலுக்கு கூப்பிட்டுட்டு வராங்க. இப்போ நம்ம வந்து இந்த ராமர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இந்த ராமர் கோவிலுக்கு எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ராமர் தீர்த்தமும் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்ன ராமர் கோவில் இதுதாங்க. நம்ம உள்ளே வந்துட்டோம். வைபீடம் இருக்குது. வைபீடத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆலயம் இருக்குங்க. நம்ம வந்து உள்ளே போக போகிறோம். உள்ளே போகும்போது இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அலோடு இல்லைங்க. வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் கோவிலோட வளாகத்தை மட்டும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டு தாங்க இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம இந்த சாமியை தரிசிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தாருங்க ராமர் நம்ம வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தபோது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம் வளாகத்தை. அப்படி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் வளாகம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி கார்டன் அமைச்சு மரங்கள், செடிகள், தோட்டங்கள்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலோடைய கோபுரம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கோவிலை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோம். சுற்றி பச்சை பசுமையாக தாங்க இருக்குது. மரங்கள், செடிகள்னு வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடிகள்லாம் வச்சுருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சுற்றி வரும்போது வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றி வரும்போது நாகர் தேவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. நாக வழிபாடு இந்த கோவிலில் வழி நடத்துகிறாங்க. அதோ இடதுபுறத்தில் பாருங்கள். இங்கே தான் அதையும் நான் உங்களுக்கு கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். இந்த கோவிலை சுற்றி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாகதோஷத்துக்கு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேங்க. அது வந்து நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நாகதேவிகள்லாம் இங்கே இருக்காங்க. அந்த வழிபாடு இந்த கோவிலில் சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதான் வலதுபுறத்தில் காட்டுறேன் பாருங்கள். வேப்ப மரத்து அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நாகதேவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு நடக்குது. இப்போ நம்ம வெளியே வந்துட்டோம் கோவிலுக்கு பார்த்துட்டு. இப்போ இந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுதாங்க ராமர். நம்ம கோவிலை பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம எதிர்க்க இருக்கிற ராமருடைய தீர்த்தம் அதை தான் போய் பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு நேரெதிராகவே இருக்குது. ஒருவேளை இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கிற இந்த ராமர் தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் நீராடினார் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அப்படி ஒரு வரலாறு இருக்குங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமர் பாதம், ராமர் கோவில், ராமர் தீர்த்தம்லாம் பார்த்தங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு வீடியோ சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான ஆன்மீக கண்டென்ட் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த வரிசையில் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் தட்டி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதே ராமேஸ்வரத்தில் இருக்கிற ராமநாதர் டெம்பிள் தாங்க வழிபட்டோம். அந்த வீடியோ அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறாங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.